திமுகவை தொடர்ந்து விமர்சித்து வரும் விசிக துணை பொதுச் செயலாளர் ஆதவர்ஜுனா தற்போது புயல் மீட்பு நடவடிக்கைகளில் திமுக அரசு முழுமையாக செயல்படவே இல்லை என்று பரபரப்பு குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளார். வங்கக்கடலில் உருவான பெஞ்சல் புயலால் வட மாவட்டங்கள் பெரும் சோகத்தை சந்தித்துள்ளது. ஏரி, குளம், குட்டைகள் உள்ளிட்ட நீர்நிலைகள் நிரம்பி ஊருக்குள் புகுந்ததால் பொதுமக்கள் கடுமையான பாதிப்புக்குள்ளாகி வருகின்றனர். இந்த நிலையில் விசிக பொதுச் செயலாளர் ஆதவர்ஜுனா வெளியிட்டுள்ள பதிவு திமுக விசிக கூட்டணியில் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது. பெஞ்சல் புயல் மற்றும் வெள்ளத்தால் வட மாவட்டங்கள் பேரழிவை சந்தித்துள்ளது என்றும் அதை எதிர்கொள்ளும் கட்டமைப்புகளை தமிழக அரசு மேற்கொள்ளாதது வருத்தத்திற்குரியது என கூறியுள்ளார். தமிழ்நாட்டில் ஒவ்வொரு முறையும் இயற்கை சீற்றத்தால் மக்கள் பாதிக்கப்படுவதும் அதற்கு அரசு காரணங்களை மட்டும் சொல்லுவதுமே வாடிக்கையாக உள்ளது என்று நேரடியாக குற்றச்சாட்டை முன்வைத்துள்ள அவர், நாம் இந்த பிரச்சனையிலிருந்து என்ன பாடம் கற்றோம் என்ற கேள்வியே எஞ்சுகிறது என தெரிவித்துள்ளார். ஒரு இடைத்தேர்தல் வந்தால் 20 பூத்திற்கு ஒரு அமைச்சர், எம்பி என்று பொறுப்பாளர்களை நியமித்து பம்பரம் போல் களப்பணியை மேற்கொள்ளும் தமிழக அரசு தற்போது பெரும் துயரில் மக்கள் சிக்கியுள்ள வேளையில் இடைத்தேர்தல் பாணியில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கான அடிப்படை தேவைகளை தீர்க்கும் பணியில் அரசு இயந்திரம் ஏன் செயல்படவில்லை என்று கேள்வி எழுப்பியுள்ள ஆதவர்ஜுனா முழு அமைச்சரவையும் இந்த பணியில் பங்கெடுப்பதே அவசியம் என குறிப்பிட்டுள்ளார். மத்திய அரசு நம்மை வஞ்சிக்கிறது என்ற காரணத்திற்காக காலதாமதப்படுத்தி நம் மக்களை நாம் வஞ்சித்துவிடக்கூடாது என சொல்லியும் திமுக அரசை ஆதவர்ஜுனா விமர்சித்துள்ளது கூட்டணியில் மீண்டும் புகைச்சலை ஏற்படுத்தியுள்ளது. 2026ஆம் ஆண்டு தேர்தலிலும் திமுக கூட்டணியில்தான் விசிக இருக்கும் என்று திருமா தொடர்ந்து சொல்லி வரும் நிலையில் ஆதவர்ஜுனாவின் இந்த செயல்பாடு திமுக தலைமையை அதிருப்தியில் ஆழ்த்தியுள்ளது. செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.